இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மௌனம் எனக்கான பதில் இல்ல. சொல்லு. அது சரி, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இது சரியில்லை. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, சின்ன பையன் இல்லையா, அதோட உலகம் தெரியாத அப்பாவி, தெரியாம வேற யாராவது ஏதாவது பேசினா வழி தவறி போயிடுவானோன்னு நினைச்சு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் மாமா. என்ன அது? ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, அதை கொடு. கோவப்படாதீங்க மாமா, பாவம் நம்ம சரணுக்கு எதுவும் தெரியாது. என்னடா இதெல்லாம்? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? என் வாரிசு உன் அத்தை கூட சாம்பலாய் போனதுக்கு அப்புறம் என் தங்கச்சி புள்ளையா இருந்தாலும் உன்னை என்னோட பையன் மாதிரி தான் பாத்துட்டு வந்தேன். இந்த வீட்டோட பேரை காப்பாத்த வாரிசு இல்லைனாலும் என் வீட்டோட கௌரவத்தை காப்பாத்த நீ இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த. என் தங்கச்சி வெளியே போகும்போது அவ பின்னாடி 4 பேரு 4 விதமா பேசினா அவளால தாங்கிக்க முடியுமா? அது இல்ல மாமா, நான் அவனை அவங்கள மறுபடியும் போய் நீ பாத்திருக்கேன்னா உன்னோட நோக்கம் தான் என்ன கிருஷ்ண பிரசாத்? காத்தாடி காத்துல எவ்வளவு சுதந்திரமா பறந்தாலும் அதோட நூலு அதை பறக்க விடுறவன் கையில தான் இருக்கணும். அதை அப்படியே விட்டுட்டா அது இஷ்டம் போல பறந்து போய் வேற எங்கேயாவது விழுந்துரும். வளர்ப்பு கூட அந்த மாதிரிதான். சுதந்திரமா விட்டுட்டா இதோ இவன மாதிரிதான் வந்து நிக்கும். உங்க வளர்ப்பு கொஞ்சம் கூட சரியில்லை. அதனாலதான் இவன் வழி தவறி போயிருக்கான். மனுஷங்களை சந்திக்கிறதுனால யாரும் வழி தவறி போயிட மாட்டாங்க மாமா. நூலு அருந்த ஒன்னா பறக்கிறதுக்கு நான் ஒன்னும் உங்க கையில இருக்கிற காத்தாடி இல்ல. நானும் மனுஷன்தான். ஐயோ, மாமா கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு யாரும் லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா வாய் நீளுது? பாத்தியா உன்னோட வளர்ப்ப?